என்னைக்காச்சும் உங்க மெசேஜஸ்ல வர இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னு நோட் பண்ணிருக்கீங்களா? டெய்லி உங்க ஃபோனுக்கு வர எஸ்எம்எஸ் அது ஸ்பாமா இல்ல ஒரிஜினலான்னு இந்த லெட்டர்ஸ் வச்சு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ட்ராய் சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க செக் பண்ண வேண்டிய எல்லாமே எஸ்எம்எஸ் அனுப்புற அந்த சென்டர் ஐடியோட கடைசி லெட்டர் மட்டும்தான். இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த மெசேஜஸா பாருங்க. லாஸ்ட்ல பீனு முடிஞ்சா அது ப்ரொமோஷனல் மெசேஜஸ், லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு, சேல்ஸ்னு அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ற மாதிரியான மெசேஜஸ் இதுல தான் வரும். அது எஸ்னா அது சர்வீஸ் மெசேஜஸ், பேங்க் அலர்ட்ஸ் இல்ல கொரியர் அப்டேட்ஸ்னு நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சர்வீஸ் ரிலேட்டடா வரும். எக்ஸாம்பிள் அமேசான், ஃபிளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டீனா அது டிரான்சாக்ஷன் மெசேஜஸ், உங்க பேங்க் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் இல்லைனா பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஓடிபி அப்படிலாம் இதெல்லாம் வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பவுமே இக்னோர் பண்ணிடாதீங்க. அதே ஜீனு முடிஞ்சா அது கவர்மெண்ட் ரிலேட்டட் மெசேஜஸ், ஆதார், ஐடி டிபார்ட்மெண்ட், பிஎஃப்னு சொல்லிட்டு 100% அஃபீஷியல் மெசேஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப நான் சொன்ன அந்த லெட்டர்ஸை தாண்டி ஏதாவது மெசேஜஸ், லிங்க்ஸ் உங்களுக்கு வந்தா அதை கிளிக் பண்ணாதீங்க. 1909க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஃபாலோ ஃபார் மோர் சேஃப்டி டிப்ஸ்.